शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पाद शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः गुकारस्वन्दकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्री गुरुभ्यो नमः। हरिः ॐ श्रीहरिं परमानन्दम् उपदेष्टारमीश्वरम् व्यापकं सर्वलोकानां कारणं तं नमाम्यहम्। ஸோ நாம் இப்போது ஜீவ ஸ்வரூப விசாரம் இதை பார்த்துட்டு இருக்கோம். ஆத்மாக்கும் அனாத்மாக்கும் உள்ள டிஃபரன்ஸை நாம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதில் முதல்ல பார்த்தது என்ன அப்படின்னா, ஆத்மாவாகிய நானும் ஸ்தூல சரீரமும் எப்படி டிஃபரெண்ட் அப்படிங்கிறத சங்கரர் என்ன பண்ணார், யுக்தி மூலமாகவும் சொன்னார், ஸ்ருதி கோட்ஸ் மூலமாகவும் நமக்கு ப்ரெசென்ட் பண்ணார் இல்லையா. இதில் ஒரு ஸ்லோகம் நாம் ஆக்சுவலாக மிஸ் பண்ணிட்டோம். யாராவது இதை நோட் பண்ணிடா? ஒருத்தர் நோட் பண்ணி, ஒரு சின்சியர் ஸ்டூடெண்ட் நோட் பண்ணி என்கிட்ட சொன்னால், அதனால் அந்த ஸ்லோகமாக நம்ம பார்த்துடலாம். ஸ்லோகா நம்பர் 35, அந்த ஸ்ருதி கோட்டு, புருஷ சூக்தத்துலேருந்து வர கோட் அப்படின்னு நாம் பார்த்தோம். ஆனால் இந்த ஸ்லோகம் சம்ஹவ் எப்படி மிஸ் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். ஸோ ஸ்லோகா நம்பர் 35. சர்வம் புருஷ ஏவேதி சூக்தே புருஷ சம்ஹிதே அப்யுச்யதே யதः ஸ்ருத்யா கதம் ஸ்யாதேஹ கஃப் புமான். ஸோ அதே தான் வேத மந்திரத்தை கோட் பண்ணுறார் அப்படின்னு நம்ம பார்த்தோம் இல்லையா. இங்கே எதுலேருந்து எடுக்கிறார்னா புருஷ சூக்தம். ஸோ புருஷ சம்ஹிதே சூக்தே, சூக்தேனா சூக்தத்தில் அப்படின்னு அர்த்தம். புருஷ சூக்தத்தில் சம்ஹிதே அப்படின்னு சொன்னால் இட் இஸ் நேம்டு. என்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்கான் அதுக்கு? புருஷ சூக்தம் அப்படின்ற ஒரு பேர் கொடுக்கப்பட்ட அந்த சூக்தத்தில் என்ன சொல்கிறா? சர்வம் புருஷா ஏவ அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் ஆனது வருதே. அதெல்லாம் படித்து கூட நீ எப்படி இந்த ஸ்தூல சரீரமும் ஆத்மாவும் ஒன்றுன்னு சொல்கிற? இந்த புருஷ சூக்தம் அப்படிங்கிறது ஜென்ரலாக எல்லா ஃபங்க்ஷன்லேயும் சாண்ட் பண்ணப்படுற ஒரு சூக்தம். இதுக்கு என்ன பெருமைனா, 3 வேதத்துலேயும் நாம் இந்த புருஷ சூக்தத்தை பார்க்கலாம். சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு வேதத்தில் மட்டும்தான் இருக்கும் இல்லையா. பட் புருஷ சூக்தம் 3 வேதத்துலேயுமே அவைலபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். புருஷா
புருஷ ஏ வேதகும் சர்வம் யத் பூதம் யச்ச பவ்யம் உதாமிருதத்வத் யதன்னேனா திரோஹதி அப்படின்ற வருது இல்லையா, அந்த ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே. புருஷः ஏவம் சர்வம், இந்த புருஷ சூக்தம் வந்து இந்த மாதிரி சொல்கிறதே. நாம் ஆனால் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், புருஷா தான் எல்லாம் அப்படின்னு சூக்தம் சொல்கிறது. ஆனால் நாம் என்ன சொல்லிகிட்டு இருக்கோம், அயம் புருஷா அப்படின்னு நீ சொல்லிகிட்டு இருக்க. ஆனால் நீ சொல்கிற புருஷாவோட மீனிங் என்னது, ஹியூமன் பீயிங் அப்படின்னு நீ வந்து சொல்லிகிட்டு இருக்க. இப்போ நீ வந்து பாடியாக இருந்த அப்படின்னு சொன்னால் எங்கேயாவது வேதம் வந்து புருஷா தான் சர்வம் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போனா நீ சொல்கிற புருஷா வேறு, வேதமில் வந்து சொல்கிற புருஷா வேறு. அப்போ அந்த புருஷா அப்படிங்கிறது ஆத்மா, அதுதான் உன்னுடைய ரியல் நேச்சர். அதை வந்து நீ எப்படி வந்து மாற்றி இப்படி சொல்கிற. ஸோ டெஃபினட்டாக வந்து இந்த புருஷா பாடியாக இருக்க முடியாது. ஸோ தேக வியதிரிக்தா ஆத்மா. இது தேக வியதிரிக்தான என்ன அர்த்தம், தேகத்திலேருந்து வேறானது இந்த ஆத்மா. எப்படி கதம் சியாத் தேக புமான், இந்த தேகம் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும், இதுதான் வந்து அந்த ஸ்லோகம். இப்போ வந்து நான் வேற ஸ்தூல சரீரம் வேற அப்படின்னு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இப்போ சங்கரர் என்ன பண்ணுறார், நான் வேற சூக்ஷ்ம சரீரம் வேற அப்படிங்கிறத இப்போது சொல்லிட்டு இருக்கார். இப்போ சங்கரர் வந்து இங்கே சூக்ஷ்ம சரீரம்னா என்ன அப்படிங்கிறதை டிஃபைன் பண்ணலை. ஏன் டிஃபைன் பண்ணலை, ஏன்னா ஆல்ரெடி நமக்கு அது தெரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற அசம்ஷனில் சங்கரர் வந்து சூக்ஷ்ம சரீரத்துடைய டெஃபினிஷன் எல்லாம் இங்கே கொடுக்கல. ஆனால் நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா, சூக்ஷ்ம சரீரம்னா என்னது, अपञ्चीकृत पंचमहाभूतेभ्यः भूतैकृतं सत्कर्मजन्यं सुखदुःखादि भोग साधनं पंच ज्ञानेन्द्रियाणि पंच कर्मेन्द्रियाणि पंच प्राणादयः मनश्चैकं बुद्धिश्चैका एवं सप्तदशा कलादिभिः सह यस्तिष्ठति तत् சூக்ஷ்ம சரீரம். அப்போ சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம், அது வந்து ஒரு சிங்கிள் என்டிட்டி கிடையாது. அது வந்து எப்படி இருக்குது அந்த சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னா ஒரு அசம்பிளேஜ் அப்படின்னு சொல்லலாமா, நிறைய பார்ட்ஸும் சேர்ந்தது தான் வந்து சூக்ஷ்ம சரீரம். எத்தனை பார்ட்ஸு, 17 பார்ட்ஸ் வந்து சேர்ந்தது சூக்ஷ்ம சரீரம். பஞ்ச ஞானேந்திரியாணி பஞ்ச கர்மேந்திரியாணி பஞ்ச பிராணாக அப்புறம் மனஹ புத்தி. ஸோ 5 + 5 + 5 + 2 17. அப்போ இந்த சூக்ஷ்ம சரீரமும் நான் கிடையாது. அப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த சூக்ஷ்ம சரீரத்தை நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அதை வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஜாக்கிரத அவஸ்தாவில் யூஸ் பண்ணுறேனா, ஸ்வப்ன அவஸ்தாவில் யூஸ் பண்ணுறேனா, சுஷுப்தி அவஸ்தாவில். சுஷுப்தி அவஸ்தாவில் நான் வந்து சூக்ஷ்ம சரீரத்தை யூஸ் பண்ணாமல் நான் ஜஸ்ட்டு எக்ஸிஸ்டன்ஸாக கண்டினியூ ஆகிறேன். இப்போ தூங்கும்போது நான் வந்து ஞானேந்திரியங்களை யூஸ் பண்ணுறது இல்லை. ஸோ நான் ஞானேந்திரியம்மை வந்து யூஸ் பண்ணாததுனால நான் இப்போ வேர்ல்டுலேருந்து எதையும் ரிசீவ் பண்ணுறது இல்லை. இப்போ ஞானேந்திரியம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறோம், நிறைய இன்ஃபர்மேஷனை நாம் வந்து ரிசீவ் பண்ணுறோம் இல்லையா. அகெயின் தூங்கும் பொழுது நாம் கர்மேந்திரியங்களையும் யூஸ் பண்ணுறது இல்லை. கர்மேந்திரியங்களை யூஸ் பண்ணாததுனால எந்த விதமான டிரான்சாக்ஷனையும் நான் வேர்ல்டுக்கு கொடுக்கறதும் இல்லை. ஸோ டூயிங்கும் இந்த இடத்துல இல்லை, டேக்கிங்கும் இல்லை, கிவிங்கும் இல்லை. இப்போ டிரான்சாக்ஷன்னால என்ன அர்த்தம்,
கொடுத்து வாங்கிறதுக்கு பேர் டிரான்சாக்ஷன் இல்லை. இப்போ டிரான்சாக்ஷனே இல்லை அப்படின்னா சூக்ஷ்ம சரீரத்தை நாம் வந்து இப்போது யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ வந்து ஃபிசிக்கல் லெவலில் வந்து ஏதாவது ஆக்ஷன் பண்ணுறது நம்மளுக்கு தெரியறது. இப்போ வந்து ஒரு கடைக்கு போய் ஏதாவது வாங்கணும் அப்படின்னா அகெயின் சூக்ஷ்ம சரீரத்தோட ஹெல்ப்போடு தான் அதெல்லாம் நடக்கிறது இல்லையா. பிராணசக்தி வந்து ஹெல்ப் பண்ணணும், கர்மேந்திரியம் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணணும். இப்போ வந்து உட்காந்து கேட்டுருக்கேளே அது என்னது? அது வந்து இப்போ ஞானேந்திரியத்தை யூஸ் பண்ணி இப்போ வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கேட்குறேன். இப்போ அந்த வேர்ட்ஸ் வந்து சூக்ஷ்மமாக இருக்கா அப்படின்னா அது எப்படி இருக்குன்னா சட்டிலர் கண்ணால் பார்க்க முடியறதா வார்த்தைகளைன்னா சூக்ஷ்மமாக இருக்குது அந்த வார்த்தைகள். ஸோ இது வந்து ஜாக்கிரத்துலேயும் இது இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறது, ஸ்வப்னாலையும் வந்து இந்த டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கிறது. இப்போ சுஷுப்தியில் நாம் வந்து இதை யூஸ் பண்ணாததுனால எந்த விதமான டிரான்சாக்ஷனும் நடக்கிறது இல்லை. அப்போது எப்படி இருக்குது அப்படின்னா ஆஸ் தோ நானே இல்லாத மாதிரி சுஷுப்தி அவஸ்தாவில் இருக்குது. அதாவது எப்படி இருக்குன்னா நான் எக்ஸிஸ்டண்ட் மாதிரி தெரியறது. ஏன் அப்படின்னா அந்த டிரான்சாக்ஷனல் ஐ இல்லாததுனால. ஸோ எந்த விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் இல்லாத நான் டிரான்சாக்ஷனல் ஐ கண்டினியூ ஆகிறது சுஷுப்தி அவஸ்தாவில். அதுதான் ராகு கிரஸ்த திவாகரேந்திர சதுருஷோ மாயா சமாச்சாதனாத் சன்மாத்திர கரணோபசம்ஹரணதோ யோ பூத் சுஷுப்த புமான். சுஷுப்த புமான்னா அந்த ஸ்லீப்பர் தூங்கின்னு இருக்கானே, சுப்தகான்னா தூங்குறவன் அர்த்தம். அப்போ அங்கே என்ன இருக்கான்? சன்மாத்திர. அப்போ இந்த கரணங்கள்லாம் என்ன ஆகிடுதான்? உபசம்ஹரணம் எல்லாம் வந்து இப்போது ரிசால்வ் ஆகிடுது. அப்போ நான் எப்படி இருக்கேன் அங்கே? ஐ ஆம் பியோர் எக்ஸிஸ்டன்ஸ். அப்போது எக்ஸிஸ்டன்ஸ் ஆகிய நான் எங்கேயுமே ஆக்சுவலாக லொக்கேட் ஆகிறது இல்லை. தூங்கும் பொழுது நான் இங்கே தான் தூங்குறேன், என்னோடய பாடி வந்து இப்போ இங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படி எல்லாம் வந்து நம்மளால் வந்து திங்க் பண்ண முடியுமா அப்படின்னா ஐ எம் நாட் லொக்கேட்டட் அட் அ பர்டிகுலர் பிளேஸ். இப்போ ஜாக்கிரத்தில் வேணால் சொல்லலாம், நான் வந்து இந்த சரீரம் இப்போது அசோக் நகரில் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். சொப்னாவில் கூட சொல்லலாம், ஏன்னா நம்மளுக்கு நிறைய பிளேசஸ் நம்ம வந்து விசிட்லாம் பண்ணுவோம், அதனால் இங்கே போனேன் அங்கே போனேன் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சுஷுப்தியில் நான் எங்கேயும் லொக்கேட் ஆகிறது இல்லை. அப்போ நான் யார் அப்படின்னா எந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்லேயும் லொக்கேட் ஆகாத எக்ஸிஸ்டன்ஸ் பிரின்சிபிள். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? நான் வந்து சூக்ஷ்ம சரீரத்தை எனக்கு வேணுங்கிற போது யூஸ் பண்ணுறேன், வேண்டாங்கிற போது அதை நான் டிஸ்கார்டு பண்ணிடுறேன். அந்த டிஸ்போசபிள் கப்பு மாதிரி நான் வந்து வேணுங்கிற போது யூஸ் பண்ணிக்கிறேன், அதுக்கப்புறம் அதுக்குள்ளே இருக்கிற விஷயம் தீர்ந்து போயிட்டுனா டிஸ்போசபிள் கப் என்ன பண்ணிவிடுவேன்? தூக்கி போட்டுடுவேன். திருப்பியும் வேணும்னா திருப்பியும் நான் இன்னொரு கப்பை எடுத்துக்கிற மாதிரி. அப்போ இன்னொரு சூக்ஷ்ம சரீரம்லாம் எடுத்துக்க மாட்டோம், உடனே அப்படி எக்ஸாம்பிளில் போட்டுன்றதைங்கோ. வேணுங்கிற போது யூஸ் பண்ணுவேன், வேண்டாங்கிற போது டிஸ்கார்டு பண்ணிவிடுவேன். ஸோ இந்த ஆத்மா வந்து லிங்கமும் கிடையாது அப்படிங்கிறது தான் சங்கரர் வந்து இங்கே சொல்கிறார். அதுக்கு நிறைய ரீசன்ஸ் கொடுக்குறார். இது வந்து சங்கரர் கொடுக்காத ஒரு ரீசன் இப்போ நாம் பார்த்தது. நான் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது. அதனால் இந்த சரீரத்துக்கு வந்து கரண சரீரம் அப்படின்னும் பேர் இருக்குது. சூக்ஷ்ம சரீரத்தையே லிங்க சரீரம்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இதை கரண சரீரம் அப்படின்னும் நாம் வந்து சொல்லலாம். அப்போ சூக்ஷ்ம சரீரம் ஆத்ம பின்னம். ஏன்? கரணத்வாத். சூக்ஷ்ம சரீரம் ஆத்ம பின்னம் அப்படின்னா என்ன அர்த்தம்? சூக்ஷ்ம சரீரம் ஆத்மாலேருந்து வேறானது. ஏன்? கரணத்வாத். ஏன்னா அது இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கிறதுனால. எது மாதிரி? எப்படி வேணால் வச்சுக்கலாம். இந்த பென்னு மாதிரி, பென்னு நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன், பென்சில் மாதிரி, ஸ்பெக்ஸ் மாதிரி, அப்படி நீங்கள் எந்த எக்ஸாம்பிளில் வேணாலும் போட்டுக்கலாம். லேக்கனி வத்து பேனான்னு அர்த்தம். அப்போ சூக்ஷ்ம சரீரம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆத்மா. கர்த்தா வேற, கரணம்
வேறு. ஸோ சங்கரர் என்ன ரீசன் கொடுக்குறாரு இங்கே அப்படின்னா, நம்ம அந்த ஸ்லோகம் ஆல்ரெடி லாஸ்ட் கிளாஸில் படிச்சிட்டோம் இல்லையா? ஸ்லோகா நம்பர் 39. சரி, இன்னொரு வாட்டி படிச்சிடலாம். லிங்கம் சானேக சம்யுக்தம் சலம் திருஷ்யம் விகாரி ச அவ்யாபகமசத்ரூபம் தத்கதம் ஸ்யாத் புமானயம். லிங்கம் அநேக சம்யுக்தம். லிங்கம் அப்படின்னா சூக்ஷ்ம சரீரம். இது வந்து ஒரு சிங்கிள் என்டிட்டி கிடையாது. இது வந்து நிறைய பார்ட்ஸ்னால் ஆக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறார். சம்யுக்தம்னா அசெம்பிள் பண்ணினது அப்படின்னு அர்த்தம். இட்ஸ் அ மிக்சர். ஸோ சவிகல்பம் அப்படிங்கிறதை இங்கே வந்து சொல்கிறார். சாவயவம், நிரவயம்னா பார்ட்ஸ் இல்லாதது. சாவயவம்னா பார்ட்ஸுடன் கூடியது. ஸோ எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குது? 17 பார்ட்ஸு இதுக்கு இருக்குது. பட் ஆத்மாவை பற்றி சாஸ்திரம் டிஃபைன் பண்ணும்பொழுது என்னென்னு டிஃபைன் பண்ணுறது? நிரவயவம் அப்படின்னு டிஃபைன் பண்ணுறது. ஆத்மா வந்து ஒரு அசெம்பிளேஜ் கிடையாது, நிறைய பார்ட்ஸ் சேர்க்கப்பட்ட ஒரு என்டிட்டி இல்லை. அதனால் சாவயவ லிங்க சரீரம் அண்ட் நிரவயவ ஆத்மாவும் எப்படி ஐடென்டிக்கலாக இருக்க முடியும்? ஸோ இது ஒரு ரீசன். நெக்ஸ்ட்டு வந்து சலம் அப்படின்னு சொல்கிறார். சலம்னா மூவ்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சூக்ஷ்ம சரீரம் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன கேப்பபிலிட்டி இருக்குது அப்படின்னா, இதால் வந்து ஒரு பாடியிலேருந்து இன்னொரு பாடிக்கு ட்ராவல் பண்ண முடியும். அதை தான் நாம் வந்து டெத்து அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? டெத்துனா என்னது? ஒரு ஸ்தூல சரீரத்தை விட்டு இன்னொரு ஸ்தூல சரீரத்தை எடுத்துக்கிறதுக்கு பேர் டெத்தா? ஸோ ஸ்தூல சூக்ஷ்ம சரீர சம்யோகா என்னது? ஜன்மஹா. ஸ்தூல சூக்ஷ்ம சரீர வியோகா மரணஹா. ஸோ இந்த மூமெண்ட் இருக்கே, இது வந்து வெறும் பூலோகத்துக்குள்ளேயே நடக்கிற மூமெண்ட்டா அப்படின்னா, இந்த சூக்ஷ்ம சரீரம் என்ன பண்ணுறது? 14 லோகங்களுக்கும் ட்ராவல் பண்ணும். எல்லா லோகத்துக்கும் இதால் வந்து போக முடியும். இது ஆத்மாவோட கதை என்னது? ஆச்சலம். அதால் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு நகரவே முடியாது. ஏன்னா ஆல் பர்வேடிங். ஆல்ரெடி அது வந்து ஆல் பர்வேடிங். ஸோ சல சூக்ஷ்ம சரீரம் அச்சல ஆத்மாச்ச ஏகஹா பவித்தும் ந அர்ஹதி. கரெக்டா? சல சூக்ஷ்ம சரீரமும் அச்சல ஆத்மாவும் ஒன்றா இருக்க முடியாது. ஸோ ரெண்டும் வந்து வேறு வேறு. மூணாவது ரீசன் என்ன கொடுக்குறார்? திருஷ்யம். அப்போ சூக்ஷ்ம சரீரம் வந்து நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. 17 பார்ட்டையும் நம்மளால் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும், டிஸ்டிங்க்டாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். இப்போ வந்து சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கு இல்லையா, ஞானேந்திரியங்கள் இருக்குது, அதெல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறதா இல்லையா அப்படின்னு, என்னோட கண்ணு வேலை பண்ணுறதா இல்லையா அப்படின்னு யாரால் சொல்ல முடியும்? என்னால் மட்டும்தான் சொல்ல முடியும். ஏன்டா இப்போ தான் பயங்கரமாக டெக்னாலஜிலாம் அட்வான்ஸ் ஆகிருக்குல்ல, ஆஃப்தமாலஜிலாம் வந்து பயங்கரமாக அட்வான்ஸ்மெண்ட்லாம் இருக்கே, அவளால் வந்து எனக்கு கண்ணு தெரியறதா தெரியலையா அப்படின்னு சொல்ல முடியுமா? எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னாலையும் எனக்கு கண்ணு தெரியறதா தெரியலையான்னு கண்டுபிடிக்க முடியாது. என்னவா இருந்தாலும் நான் தான் ரிப்போர்ட் பண்ணி ஆகணும். நன்னா தெரியறதா, கம்மியாக தெரியறதா, கிளியராக தெரியறதா, இல்லை ரொம்ப மோசமாக தெரியறதா அப்படின்னு யார் ரிப்போர்ட் பண்ணணும்? நீங்கள் போய் ஐ டாக்டர்கிட்ட போய் முன்னாடி உட்காந்துனா என்ன பண்ணுவா? அந்த லென்ஸ் எல்லாம் மாற்றி மாற்றி போட்டு உங்களையே தான் டாக்டர் கேட்பார், தெரியறதா, இப்போ நல்லா இருக்கா, முன்னாடிக்கும் இப்போக்கும் அந்த மாதிரி வேணால் கேள்வியை மாற்றுவாரே தவிர, ஆனால் நாம் தான் அதுக்கு ஆன்சரை சொல்லி ஆகணும். ஸோ எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்னாலையும் எனக்கு வந்து கண்ணு தெரியறதா தெரியலையான்னு கண்டுபிடிக்க முடியாது. அதே கதை தான் காதுக்கும். என்ன டியூனிங் ஃபோர்க்கை வச்சாலும் யார் ரிப்போர்ட் பண்ணணும்?
நான் தான் ரிப்போர்ட் பண்ண காது கேட்குறதா இல்லையான்னு. ஸோ அந்தத்வ மந்தத்வ பட்டுத்வ தர்மாத் சௌகுண்ய வைகுண்ய வசாதி சக்ஷுசா அப்படின்னு விவேக சூடாமணியில் சங்கரர் வந்து சொல்கிறார். அந்தத்வம் அப்படின்னா டோட்டல் பிளைண்ட்னஸ், சுத்தமாக தெரியாதுன்னு அர்த்தம். மந்தத்வம் அப்படின்னா மசமசான்னு தெரியறதுன்னு அர்த்தம். யாரோ வரான்னு தெரியறது, ஆனால் எக்ஸாக்டாக யார் வரா அப்படின்னு தெரியலை. பட்டுத்துவம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப கிளியராக நன்னா தெரியறதுன்னு அர்த்தம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் எனக்கு தெரியறதா இல்லையா? அப்போ இது எல்லாத்தையும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். இதெல்லாம் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஒரு ஆப்ஜெக்டாக இருக்குது. அப்போ நான் கண்ணையும் தெரிஞ்சுக்கிறேன், கண்ணோட கண்டிஷன்ஸையும் நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். அப்போது நான் வந்து யாருன்னா நோவர் ஆஃப் த ஐ அண்ட் நோவர் ஆஃப் தி கண்டிஷன்ஸ் ஆஃப் தி ஐ. அதனால் டெஃபினட்டாக நான் யாராக இருக்கணும்? இந்த கண்ணிலேருந்து டிஃப்ரெண்ட்டான ஒன்றா தான் நான் இருக்கணும். அப்போ நான் வந்து திருக்கு, கண்ணு வந்து திருஷ்யம். ஸோ லிங்கம் அநேக சம்யுக்தா அப்படின்னு சொல்லும் பொழுது ஆத்மா என்னன்னு போட்டுக்கணும் அந்த இடத்துல. லிங்கம் அநேக சம்யுக்தகான்னு போட்டால் ஆத்மா என்னன்னு போட்டுக்கணும்? ஏகஹா அப்படின்னு நாம் வந்து ஆட் பண்ணிக்கணும். லிங்கம் சலம்னா ஆத்மா ஆச்சலஹா, லிங்கம் திருஷ்யம்னா ஆத்மா திருக்கு. இப்படி நாம் வந்து ஆட் பண்ணிக்கணும். திருக்கு அப்படின்னு சொன்னால் அப்சர்வர் அப்படின்னு அர்த்தம். அப்சர்வ்டு கிடையாது அப்படின்னு அர்த்தம் திருக்கு அப்படின்னா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறார்? லிங்கம் விகாரி. அப்போ ஆத்மா அவிகாரி, நிர்விகாரின்னு சொல்லலாம், அவிகாரின்னு சொல்லலாம். ஏன்னா நமக்கு தெரியும், ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித் நாயம் பூத்வா பவிதா வா ந பூயः அஜோ நித்ய சாஸ்வதோயம் புராணः ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. அப்போ ஆத்மா பிறக்கிறதில்ல, ஆத்மா இறக்கிறதில்ல, அது எந்த விதமான சேஞ்சஸையும் அண்டர்கோ பண்ணுறது இல்லை. அப்படின்னா ஆத்மா வந்து ஷட் விகார ரஹிதா. அதனால் என்ன கன்க்ளூஷன்? விகாரி சூக்ஷ்ம சரீரமும் அவிகாரி ஆத்மாவும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? ஆர் ரெண்டும் வேற வேறையாக தான் இருந்த ஆகணும். நெக்ஸ்ட் வந்து அவ்வியாபகம். இப்போ சூக்ஷ்ம சரீரம் வந்து லிமிட்டட், கரெக்டாக? இப்போ சூக்ஷ்ம சரீரத்தினால ஒரு ஃபிசிக்கல் பாடி இல்லாமல் ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு வந்து ஒரு ஸ்தூல சரீரம் தேவைப்படுறது. அப்போனா அந்த சூக்ஷ்ம சரீரம் வந்து ஸ்தூல சரீரத்தில் லொக்கேட் ஆகி இருக்குது. இட் இஸ் ஃபைனைட், இட் இஸ் லிமிட்டட். அப்போ சூக்ஷ்ம சரீரம் கண்டெய்ன்டு, ஸ்தூல சரீரம் வந்து கண்டெய்னர் அப்படின்னு சொல்லலாமா? அப்போ இந்த கண்டெய்னர் ஸ்தூல சரீரம் எங்கே இருக்கோ அங்கே வந்து அந்த சூக்ஷ்ம சரீரம் அவைலபிளாக இருக்கும். இப்போ வந்து கிளாஸுக்கு வரும். இப்போ கிளாஸ் கேட்குறதுக்கு எந்த பாட்டை யூஸ் பண்ணுறோம்? சூக்ஷ்ம சரீரத்தை தான் நாம் வந்து பயன்படுத்துகிறோம் இல்லையா? கரெக்டு. ஞானேந்திரியத்தில் ஒன்றை வந்து நாம் வந்து யூஸ் பண்ணுறோம். அப்புறம் வந்து நோட்ஸ்லாம் எழுதுறதுக்கு கர்மேந்திரியத்தில் இருக்கிற ஒரு இதை யூஸ் பண்ணுறோம், ரைட்டு. இப்போ சப்போஸ் வந்து நாம் நேரிலலாம் வர வேண்டாம், நம்மளுடைய சூக்ஷ்ம சரீரம் மட்டும் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணால் எப்படி இருக்கும்? இங்கே எவ்வளோ தூரம் ட்ராவல்லாம் பண்ணிட்டு பஸ்ஸு ட்ரெயின் காரெல்லாம் பிடிச்சி வந்து எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும்? வீட்டிலேருந்தே இல்லை, வீட்டிலேருந்தால் திட்டுறீங்களே நீங்கள். அதனால் வந்து சூக்ஷ்ம சரீரம் மட்டும் வந்து கிளாஸ் அட்டென்ட் பண்ணிட்டுனா எப்படி இருக்கும்? கோஸ்ட்லி கிளாஸாக மாறிடும் இல்லையா? அப்போ சூக்ஷ்ம சரீரத்தினால தனியாக ஃபங்க்ஷன் பண்ண முடியாது. அதுக்கு ஒரு ஸ்தூல சரீரம் டெஃபினட்டாக தேவை. அதனால் வந்து சூக்ஷ்ம சரீரம் எப்படி இருக்குது அப்படின்னா ஃபைனைட்டாக இருக்குது. இப்போ வந்து தண்ணி எடுத்துகிட்டு வா அப்படின்னா எப்படி எடுத்துன்னு வருவோம்? ஏதாவது ஒரு கண்டெய்னரில் தான் அந்த தண்ணியை வந்து எடுத்துன்னு வர முடியும் இல்லையா? அந்த மாதிரி சூக்ஷ்ம சரீரம் ஃபங்க்ஷன் பண்ணணுன்னா அதுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் தேவைப்படுறது. ஸோ அவ்வியாபகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிச்சின்னம் அப்படின்னு அர்த்தம், லிமிட்டெட்.
அப்போ எவ்வளோ சூக்ஷ்ம சரீரங்கள் இருக்கு? எவ்வளவு ஸ்தூல சரீரங்கள் இருக்கோ அவ்வளவு சூக்ஷ்ம சரீரங்கள் இருக்கு. அப்போ சூக்ஷ்ம சரீரம் அவ்வியாபகம். அப்போ ஆத்மா ஆத்மா வியாபகம். ஸோ எப்படி வந்து லிமிட்டெட் சூக்ஷ்ம சரீரமும் லிமிட்லெஸ் ஆத்மாவும் ஒன்றா இருக்க முடியும், ஐடென்டிக்கலாக இருக்க முடியும். லாஸ்ட் என்ன சொல்கிறார்? அசத் ரூபம். ஸோ இந்த இடத்துல வந்து அசத் ரூபம் அப்படின்னு சொன்னால் மித்யா அப்படின்னு நாம் இப்போதைக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதை பற்றி பின்னாடி ரொம்ப டீட்டெயில்டாக படிப்போம். அங்கே படிக்கும் பொழுது என்னோடய டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ மித்யா அப்படின்னு சொன்னால் என்னென்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? அதுக்கு வந்து டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஆனால் ஆத்மா எப்படிப்பட்டது? சத்தியம், இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் அதுக்கு இருக்குது. ஸோ இந்த ஆஸ்பெக்டை பின்னாடி இன்னும் டீட்டெயில்டாக நாம் வந்து பார்ப்போம். ஸோ சூக்ஷ்ம சரீரம் மித்யா, ஆத்மா சத்தியம். எப்படி மித்யா சூக்ஷ்ம சரீரமும் சத்திய ஆத்மாவும் ஐடென்டிக்கலாக இருக்க முடியும்? கதம் அயம் புமான் சியாத். அயம் அப்படின்னா இந்த சூக்ஷ்ம சரீரமும், புமான் அப்படின்னா ஆத்மா அப்படின்னு பார்த்தோம். இந்த சூக்ஷ்ம சரீரமும் ஆத்மாவும் எப்படி ஒன்றா இருக்க முடியும்? அவர் இந்த சூக்ஷ்ம சரீரம் எப்படி ஆத்மாவாக இருக்க முடியும்? அதுதான் வந்து அங்கே சொல்லியிருக்கிற கொஸ்டின். இது வந்து கொஸ்டினாக நாம் பார்க்கக்கூடாது. ஆனால் என்னவா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? டெஃபினட்டாக அது ரெண்டும் ஒன்று கிடையாதுங்கிறதை தான் இந்த மாதிரி கேள்வியாக சங்கரர் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்கார் அப்படிங்கிறதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லோகா படிக்கலாம். ஸ்லோகா நம்பர் 40. ஏவம் தேகத்வயா இன்னும் டியூனுன்றதோடு ஏவம் தேகத்வயா त्वया धन्यः आत्मा पुरुष ईश्वरः सर्वात्मा सर्वरूपश्च सर्वातीतोऽहमव्ययः. இப்போ இந்த ஸ்லோகத்தில் வந்து ஆத்மா அனாத்மா டிஸ்கஷன் வந்து கன்க்ளூட் ஆகுது இந்த ஸ்லோகத்தோட. அதாவது ஜீவ ஸ்வரூப டிஸ்கஷன் வந்து இந்த ஸ்லோகத்தோட முடியறது. ஏவம், ஏவம்னா இப்படியாக, இன் திஸ் மேனர் நாம் பார்த்துட்டு வரோமே. எங்கேருந்து பார்த்துட்டு வரோம்? இந்த ஆத்மா ஸ்தூல சரீர விவேகத்தை ஆர் ஆத்மா அனாத்மா விவேகத்தை 17வது ஸ்லோகத்துலேருந்து பார்க்க ஆரம்பித்தோம். அதிலேருந்து 39வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்ததில் என்ன கன்க்ளூஷன்? ஆத்மா அந்யஹா, அதான் கன்க்ளூஷன். ஆத்மா அந்யஹானா நான் வந்து டிஸ்டிங்க்ட், நான் வந்து டிஃபரெண்ட். எதுலேருந்து டிஃபரெண்ட்டு? ஆத்மா அந்யஹா எதுலேருந்து? தேகத்வயாத். ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? தேகத்வயாத் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபிசிக்கல் பாடி ஆஸ் வெல் அஸ் சட்டில் பாடி, ஸ்தூல சரீரம் ஆஸ் வெல் அஸ் சூக்ஷ்ம சரீரம், இது ரெண்டுத்திலேருந்தும் நான் வந்து டிஃபரெண்ட். இப்போ சங்கரர் வந்து இங்கே காரண சரீரத்தை பற்றி சொல்லவே இல்லையே. ஏன் சொல்லவே இல்லை? காரண சரீரம்னா ஆக்சுவலாக என்னது? ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் அதோட பொட்டென்ஷியல் ஃபார்மில் இருக்கிறது தான் காரண சரீரம், இல்லையா? சீடுக்கும் ட்ரீக்கும் என்ன டிஃப்ரென்ஸு? சீடு வந்து ட்ரீயோட பொட்டென்ஷியல் ஃபார்மு, ட்ரீ வந்து சீடோட மேனிஃபெஸ்ட் ஃபார்ம், இவ்வளோ தான் வித்தியாசம். அப்போது காரியம் அண்ட் காரணம் அது ரெண்டுத்தோடைய எசென்ஷியல் நேச்சர் எப்படி இருக்கும்? ரெண்டும் எப்போவுமே ஒன்றா தான் இருக்கும். இப்போ வந்து ஐஸ் இருக்குல்ல, ஐஸு கட்டி வந்து ஜலமாக மெல்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் ஐஸோடைய எசென்ஷியல் நேச்சரும் அந்த மெல்ட் ஆச்சே
ஜலம், அதோடைய எசென்ஷியல் நேச்சரும் ஒன்று தான். இப்போ டிஃப்ரென்ஸ் எதில் இருக்குது? எதில் இருக்குது? அவஸ்தால டிஃபரன்ஸ் இருக்குது, ஸ்டேட்டில் டிஃபரன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சாலிட் ஸ்டேட்டு, இன்னொன்று வந்து லிக்விட் ஸ்டேட். அது மாதிரி காரியம்க்கும் காரணம்க்கும் என்ன டிஃபரன்ஸு? காரியம்க்கும் காரணம்க்கும் என்ன டிஃபரன்ஸு? ஒன்று வந்து அவ்யக்த அவஸ்தா, இன்னொன்று வந்து வியக்த அவஸ்தா. எது அவ்யக்த அவஸ்தா? காரணம் வந்து அவ்யக்த அவஸ்தா, காரியம் வந்து வியக்த அவஸ்தா. அப்போ காரண சரீரமும் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரமும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. அது வந்து ஒன்றுத்துடைய வியக்த அவஸ்தா தான் இந்த ஸ்தூல அண்ட் சூக்ஷ்ம சரீரம். இப்போ பிரளய அவஸ்தால இருக்கிறத காரண சரீரம் அப்படின்னு சொல்கிறோம், கரெக்டா? பிரளய அவஸ்தாவில் இருக்கிறத காரண சரீரம் சொல்கிறோம். சிருஷ்டி அவஸ்தாவில் இருக்கிறத ஸ்தூல அண்ட் சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போவே பிரளயம் வந்துடுதுன்னு வச்சுக்கோங்க, வந்ததுன்னா எப்படி இருக்கும்? என்ன ஆகும் பிரளயம் போது? எல்லா ஃபிசிக்கல் பாடிஸும் எல்லா சூக்ஷ்ம சரீரமும் இப்போ என்ன ஆகும் அப்படின்னா டிஸ்ட்ராய் ஆகிடுறது இல்லையா? அப்படின்னா டிஸ்ட்ராய் ஆகிடுறதுன்னா என்ன அர்த்தம்? ஏன்னா நமக்கு தெரியும் எதையுமே க்ரியேட் பண்ண முடியாது, எதையுமே டிஸ்ட்ராயும் பண்ண முடியாது. அப்போனா என்ன ஆகிறது ஆக்சுவலாக அந்த இடத்துல? அது ரெண்டும் இப்போ வந்து அவ்யக்த அவஸ்தாக்கு போயிடுறது, காசல் கண்டிஷனுக்கு அது வந்து இப்போது போயிடுறது. இப்போ வந்து ஆர்னமெண்ட்ஸை வந்து மெல்ட் பண்ணினோம் அப்படின்னா என்ன ஆகிறது? அது அதோட காசல் கண்டிஷனுக்கு அது வந்து போயிடுறது. அப்போ இந்த ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் பிரளயத்தில் என்ன ஆகுதுன்னா, பிரளய கால அக்னி என்ன பண்ணிடுறதா? அதெல்லாத்தையும் மெல்ட் பண்ணி அதனுடைய காரண அவஸ்தாக்கு அதை வந்து அனுப்பிடுறது. அப்புறம் மறுபடியும் சிருஷ்டியும் போது என்ன ஆகிறது? ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் இப்போ வந்து வியக்தம் ஆகிறது. இப்போது வந்து வியக்த அவஸ்தாவில் இருக்கும் பொழுது நமக்கு வந்து இது பேங்கிள், இது செயின், இது ரிங் அப்படின்னு தெரியறது. ஆனால் அவ்யக்த அவஸ்தாவில் இருக்கும் பொழுது நம்மளால் ஸ்பெசிஃபிக்காக வந்து இது இது இப்படி இப்படி இருக்குன்னு நம்மளால் சொல்ல முடியாது. அதனால தான் அவ்யக்த அவஸ்தாவை நிர்விகல்பம் அப்படின்னு சொல்கிறோம். அது டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாததுனால அதுக்கு பேர் நிர்விகல்பக அவஸ்தா. அது மாதிரி ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் எல்லாம் வந்து காரண அவஸ்தாக்கு போயிடும். எப்போது? பிரளயம் டைமில். இப்போ கூட தூங்கினேன்னா என்ன ஆகிறது? மினி பிரளயம் தானே தூக்கமும். அப்போ நம்மளுடைய ஸ்தூல சரீரமும் சூக்ஷ்ம சரீரமும் எங்கே போகிறது? காரண சரீரத்தில் தான் ரிசால்வ் ஆகிறது. ஸோ ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம் அண்ட் காரண சரீரம் எசென்ஷியலி தி சேம். அதனால ஒன்ஸ் இப்போ ஆத்மா வந்து ஸ்தூல சூக்ஷ்ம சரீரத்திலேருந்து வேறானது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதில் நம்ம என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம்? ஆத்மா காரண சரீரத்திலேருந்து வேறானது. இப்போ வந்து ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் தி ஆர்னமெண்ட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கோல்ட். ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் பாட் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் கிளே. அப்போ ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் காரியம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த காரணம். அதனால சங்கரர் வந்து இங்கே காரண சரீரத்தை இங்கே வந்து டிஸ்கஸ் பண்ணலை. இட் இஸ் அண்டர்ஸ்டுட். இவ்வளோ நேரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகலைன்னா நான் வந்து இப்போது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஸோ அகம் தேகத்வயாத் அந்யஹா, ஐ ஆம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஸ்தூல சூக்ஷ்ம சரீரம்னு நீங்கள் சொல்லியிருக்கார். நாம் எப்படி போட்டுக்கணும்? அதை காரண சரீரத்தையும் நாம் வந்து இன்க்ளூட் பண்ணிட்டு தேகத்வயாத் அந்யஹாக்கு பதிலாக என்ன போட்டுக்கணும்? தேக த்ரயாத் அந்யஹா அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போ நான் யார் அப்படின்னா ஆத்மா. ஸோ ஆத்மாக்கே வந்து நம்ம மீனிங்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த இடத்துல வந்து ஆப்னோதி இதி ஆத்மா. ஆப் அப்படின்னு சொன்னால் டு பர்வேட் அப்படின்னு அர்த்தம். ஐ ஆம் ஆல் பர்வேடிங். புருஷகான என்ன அர்த்தம்? எது ஒன்று எல்லாத்தையும் நிரப்புறதோ,
அதுக்கு பேர் வந்து புருஷஹா. ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், எல்லா பாடியையும் பெர்வேட் பண்ணி அந்த பாடியெல்லாம் வந்து இப்போது என்லிவன் பண்ணுறேன். அந்த பாடிக்கெல்லாம் நான் வந்து இப்போது சென்ஷியன்சியை கொடுக்குறேன். ஏன்னா பாடியோட நேச்சர் எப்படி இருக்குது, ஜடமாக இருக்கிறதுனால நான் அந்த ஜடமான பாடியை பெர்வேட் பண்ணும் பொழுது அந்த பாடிக்கு இப்போ வந்து சென்ஷியன்சி கிடைக்கிறது. ஸோ அதுக்கு பேர் புருஷஹா. பூரயதி இது பூரயதி சர்வம் இது புருஷஹா. அதுக்கப்புறம் என்னது, நான் ஈஸ்வரஹா. அகம் ஈஸ்வரஹா. இப்போ ஈஸ்வரஹா அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா இண்டிபெண்ட் பிரின்சிபிள் அப்படின்னு அர்த்தம். அப்போனா கான்ஷியஸ்னஸ் எதையும் டிபெண்ட் பண்ணி இல்லை. கான்ஷியஸ்னஸ் வந்து தான் இருக்கிறதுக்கு மேட்டரை டிபெண்ட் பண்ணுறது இல்லை. ஆனால் மேட்டர் என்ன பண்ணுறது, தான் இருக்கிறதுக்கு கான்ஷியஸ்னஸை டிபெண்ட் பண்ணுறது. இப்போ சேத்தன தத்துவம் தான் அச்சேதன தத்துவத்தை கண்ட்ரோல் பண்ணுறது. அதுதான் இங்கே சொல்லப்படுறது. இப்போ வந்து கார் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். கார் வந்து ஓடுறது அப்படின்னா கார் வந்து ஆசிச்சு அச்சேதனம் இல்லையா. அப்போ வந்து கார் வந்து எப்படி ஓடுறது, இப்போது ஒரு சேத்தன பிரின்சிபல் காருக்குள்ளே உட்காந்துண்டு அந்த காரை வந்து இப்போது ட்ரைவ் பண்ணுறான் இல்லையே. நான் இப்போ வந்து நிறையா டிரைவர்லெஸ் கார்லாம் வந்துடுதே அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டேன்னா அதுக்கு என்ன ஆன்சரு, காரே இப்போ ஓடுறது அப்படின்னா அது காரே ஓடுற மாதிரி ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக ஒரு சேத்தன தத்துவம் நமக்கு தேவை. ஸோ அந்த சேத்தன தத்துவம் தான் ஈஸ்வரா, கண்ட்ரோலர் அப்படின்னு அர்த்தம். ஈஸ்வரா அப்படின்னா அச்சேதனம் வந்து ஈஷிதம் கண்ட்ரோல்டு, சேத்தனம் வந்து ஈஸ்வரா கண்ட்ரோலர். இன்னொரு வார்த்தை என்ன கண்ட்ரோலருக்குன்னா நியாமகா. கண்ட்ரோலர், கண்ட்ரோல்டு வந்து நியம்யகா, அது வந்து கண்ட்ரோல்டு. ஸோ ஈஸ்வரஹா. நெக்ஸ்ட் வந்து அகம் சர்வாத்மா. இங்கே தான் வந்து அப்படியே சடனாக வந்து சங்கரர் ஜம்ப் பண்ணுறார் இந்த இடத்துல. இப்போ வந்து எனக்கு இவ்வளோ நேரம் படிச்சுன்னு வந்ததில் டெஃபினட்டாக என்ன புரிஞ்சுருக்கும், நான் வந்து கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு புரிஞ்சுருக்கணும். சரியா, நான் வந்து கான்ஷியஸ்னஸ், நான் தான் வந்து இந்த சரீரத்தை பரிவேடு பண்ணி இந்த சரீரத்தை வந்து என்லிவன் பண்ணுறேன் இப்படின்னு புரிஞ்சிருக்கும். ஆனால் என்ன மிஸ்டேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த இடத்துல, நான் கான்ஷியஸ்னஸ், நான் இந்த பாடியை பர்வேட் பண்ணுறேன், அந்த மாதிரி நீங்கள் ஒரு கான்ஷியஸ்னஸ், நீங்கள் உங்கள் பாடியை பர்வேட் பண்ணுறேன் அப்படின்னு ஒருத்தருக்கும் ஒரு கான்ஷியஸ்னஸ் இருக்குது அப்படின்னு தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணின்னு போகிறதுக்கு நிறையா சான்சஸ் இருக்குது. அதனால சங்கரர் இங்கே என்ன சொல்கிறார், நான் ஏக சைத்தன்யம், நான் தான் எல்லா தேகத்தையும் வந்து பெருவேடு பண்ணுறேன். எப்படி வந்து இந்த ஆகாசம் ஏக்கமோ, இப்போ இந்த ரூமில் இருக்கிற ஆகாசமும் அந்த ரூமில் இருக்கிற ஆகாசமும் வேறு வேறையா ஒன்றா. இப்போ வந்து கவுண்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. எதை கவுண்ட் பண்ணுவோம், ரூமுடைய நம்பர்ஸை கவுண்ட் பண்ணலாம். ஆனால் ஆகாசத்தை நம்மளால் வந்து கவுண்ட் பண்ண முடியுமானா கவுண்ட் பண்ண முடியாது. இப்போ வந்து ரூமில் வந்து எத்தனை ஃபேன் இருக்குது அப்படின்னு கவுண்ட் பண்ணலாம். எலக்ட்ரிசிட்டியை கவுண்ட் பண்ண முடியுமா, கவுண்ட் பண்ண முடியாது. அப்போது ஃபேன்ஸ் அநேகம், ஆனால் அந்த ஃபேனை பரிவேடு பண்ணுற எலக்ட்ரிசிட்டி ஏக்கம். ரூம்ஸ் அநேகம், ஆனால் ஸ்பேஸு ஏக்கம். அது மாதிரி ஷரீரங்கள் அநேகம், ஆனால் கான்ஷியஸ்னஸ் ஏக்கம். அதனால் நான் வந்து சர்வ ஆத்மா. இதுக்கு முன்னாடி வந்து நான் என்ன நினச்சேன், என்னை பற்றி அகம் ஜீவாத்மா அப்படின்னு நினச்சேன். ஆனால் இப்போது அகம் சர்வாத்மா. அதுக்கப்புறம் என்னது, சர்வ ரூபஸ்ச. இப்போ இங்கே என்ன சொல்கிறார், ஏக சைத்தன்யமாகிய எனக்கே டிஃப்ரெண்ட் பேர்கள் வந்து கொடுக்கப்படுறது அப்படின்னு சொல்கிறார்.
நான் வந்து டிஃப்ரெண்ட் பாடியை பர்வேட் பண்ணும்பொழுது எனக்கு டிஃப்ரெண்ட் பேர் ஆனது வந்து கிடைக்கிறது அப்படின்னு சொல்கிறார். இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பர்டிகுலராக இருக்கிற மனுஷ சரீரத்தை கான்ஷியஸ்னஸ் ஆகிய நான் பர்வேட் பண்ணும்போது எனக்கே மனுஷன் அப்படின்னு பேர். இதே நான் வந்து ஒரு யானை சரீரத்தை பர்வேட் பண்ணால் என்ன யானை அப்படின்னு சொல்கிறா. இதே தேவ சரீரமாக இருந்தால் தேவகான்னு சொல்கிறா. அசுர சரீரமாக இருந்ததுன்னா அசுரஹா அப்படின்னு சொல்கிறா. இப்படி எனக்கு நிறைய பேர் இருக்குது. இந்த ஹியூமன் பீயிங்ஸ்குள்ளேயே இந்த சரீரத்தில் வித்தியாசம் இருக்கிறதுனால அந்த சரீரத்துக்கு ஏற்ற மாதிரி எனக்கு டிஃப்ரெண்ட் பேரும் கிடைக்கும். ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா, நாராயணா, மாதவா அப்படின்னு எனக்கு டிஃப்ரெண்ட் நேம்ஸும் வந்து கொடுக்கப்படுறது. அப்போ ஆக்சுவலாக நான் ஏக ஆத்மா தான். நானே தான் இப்போது அநேக ஜீவாத்மாவாக அப்பியர் ஆகிறேன். ஸோ சர்வ ரூபகா அப்படின்னா சர்வ ஜீவ ரூபகா, அநேக ஜீவ ரூபகா அப்படின்னு அர்த்தம். அப்போ ப்ளூராலிட்டி எதை சேர்ந்தது? சரீரத்தை சேர்ந்தது, கண்டெய்னரை சேர்ந்தது. நான் வந்து சர்வ ரூபஸ்டகான ஏக ஆத்மா அப்படின்னு அர்த்தம். அதுக்கப்புறம் என்னது? சர்வ அதீதா. ஸோ அதீதான லிட்ரலாக என்ன மீனிங்? பியாண்டு. நம்ம ஏற்கனவே இதை பார்த்துருக்கோம் இல்லையா? பியாண்ட் எவ்ரி திங் அப்படின்னு அர்த்தம் சர்வ அதீதா அப்படின்னா. ஸோ இதை எப்படி ப்ராப்பராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? இப்போ பியாண்ட் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம்? அதை தாண்டி அப்படின்னு அர்த்தம் ஆகிறது. அதை தாண்டி அப்படின்ன உடனே நம்ம வந்து நம்மளோட மைண்ட் எப்படி அதை கிராஸ் பண்ணிக்கும்? ஒரு ஃபிசிக்கல் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி, ஸ்பேஷியல் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி நாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம். இப்போ வந்து இந்த ஹாலை தாண்டி இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன நினச்சிப்போம்? இதை க்ராஸ் பண்ணினதுக்கப்புறமா நமக்கு வந்து அந்த இடம் வந்து வரும் அப்படின்னு நினச்சிப்போம் இல்லையா? அதனால தான் பகவான் உலகத்தை தாண்டி இருக்கார் அப்படின்னா என்ன நினச்சிட்டு இருக்கோம்? வேறு எங்கேயோ இருக்கார், இங்கே டெஃபினட்டாக இல்லை அப்படின்னு நாம் முடிவே பண்ணிட்டோம். அதனால தான் பகவான் அப்படின்னு மேலெல்லாம் ஏன் பார்க்குறோம்? பகவான் இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறோம்? இங்கேயோ மேலே தான் பார்க்குறோம் இல்லையா? இங்கே இல்லை அப்படிங்கிறது தான் அந்த ஆக்ஷன் வந்து ரெஃபர் பண்ணுறது. ஸோ அதீதா அப்படிங்கிற வார்த்தையில் வந்து நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸ் வந்து ஜென்ரலாக இருக்குது. ஸோ எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்? அது ஸ்பேஷியல் டிஸ்டன்ஸ் கிடையாது. ஏன் ஸ்பேஷியல் டிஸ்டன்ஸ் இருக்க முடியாது? சர்வ அதீதாக ஆத்மா அப்படின்னா அது ஏன் ஸ்பேஷியல் டிஸ்டன்ஸ் இருக்க முடியாது? ஏன்னா ஆத்மா எல்லாத்தையுமே பர்வேட் பண்ணுறது. ஆத்மா இல்லாத ஒரு ஸ்பேஸு இல்லவே இல்லை. ஆத்மா இஸ் ஆல் பர்வேடிங். இப்போ ஆத்மா அப்படின்னு சொல்லும் பொழுது மேலே பார்க்கணுமா, கீழே பார்க்கணுமா, லெஃப்டில் பார்க்கணுமா, ரைட்டில் பார்க்கணுமா, எங்கே பார்க்கணும்? ஸ்பேஷியலாக டிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா, ஸ்பேஷியலாக டிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னா ஏன் பின்ன அதீதகாங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணி நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறா? அது அவளை தான் கேட்கணும். அதீதகா அப்படின்னு சொன்னால் டெக்னிக்கல் மீனிங் இருக்குது. இந்த அதீதகா அப்படின்னா அசங்ககான்னு அர்த்தம். நாட் அஃபெக்டட் பை எனி திங். இப்போது உங்களோட வீட்டிலையே யாராவது வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணாமல் தான் உண்டு தான் வேலை உண்டு எதுலேயும் பட்டுக்கவே மாட்டார்னு வச்சுக்கோங்களேன், அவர் பட்டுக்கவே மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். என்ன நடந்தாலும் அவளுக்கு வந்து ஓகே, எதுலேயும் மூக்க நுழைச்சி இது ஏன் இப்படி பண்ண, அது ஏன் அப்படி பண்ண, அப்படியெல்லாம் அவள் வந்து கேட்கவே மாட்டான்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அவளை வந்து எப்படி அடுத்தவாளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுவா அப்படின்னா, இவர் எல்லாத்தையும் கடந்தவர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாளா? அது என்ன கடந்தவர்னா எதை கடந்தார்? அப்போ கடக்கிறது அப்படின்னா இந்த இடத்துல வந்து ஃபிசிக்கலாக கடக்கிறது இல்லை. ஆனால் என்ன அர்த்தம்? அவர் ஃபேமிலியில் இருக்கார், ஆனால் அவருக்குள்ள ஃபேமிலி இல்லை அப்படின்னு அர்த்தம். அதாவது அவர் ஃபேமிலியில் இருக்கார், ஆனால் ஃபேமிலியில் நடக்கிற அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அந்த பர்சனை அஃபெக்ட் பண்ணுறது இல்லை. அந்த அர்த்தத்தை தான் இங்கே நாம் வந்து எடுத்துக்கணும். மூவி ஸ்க்ரீன் இஸ் பியாண்ட் தி மூவி கேரக்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸ்க்ரீன் வந்து மூவிலேருந்து ஃபிசிக்கலாக தள்ளி இல்லை, ஆனால் படத்தில் நடக்கிற எந்த ஒரு விஷயமும்
ஸ்க்ரீனை பாதிக்கவே பாதிக்காது. அதனால வந்து அதீதஹா அப்படின்னு சொன்னால், இப்போ பஞ்சகோஷ அதீதஹா அப்படிங்கிற வார்த்தையை கேட்ட உடனே அதீதஹானா எங்கேயோ தாண்டி இருக்கு போல இருக்கு அப்படின்னு நீங்கள் ஒன் இயர் ஒன் கோஷாவை தாண்டக்கூடாது. அன்னமய கோஷா, பிராணமய கோஷா, இந்த வருஷம் வந்து மனோமய கோஷா, அப்படி தாண்டிகிட்டே இருந்தால் ஜன்மம் ஃபுல்லாக நம்ம வந்து தாண்டிகிட்டே இருக்க வேண்டியது தான். இப்போ இந்த கோஷானால் அஃபெக்ட் ஆகாத, அதுக்கும் எனக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா ஆத்மா வந்து ஆல் த டைம் எல்லா இடத்துலையும் அவைலபிள். ஸோ ஆத்மாவை ரெக்கக்னைஸ் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்பெஷலாக எதுவுமே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. மூவி பார்க்கும்போதே நான் ஆக்சுவலாக எதை பார்த்துட்டு இருக்கேன்? ஸ்க்ரீனை பார்த்துட்டு இருக்கேன். அது மாதிரி சர்வ அதீத ஆத்மா பாடியில் ஆல் த டைம் எவிடெண்ட்டாக இருந்துகிட்டே இருக்குது, மைண்டில் எவிடெண்ட்டாக இருக்குது. அகமிதி அது வந்து எவிடெண்ட்டாக இருக்குது, செல்ஃப் எவிடெண்ட். ஸோ அதீதகான்னு சொன்னால் அசங்கஹா, அச்சேத்யோயம், அதாஹ்யோயம், அக்லேத்யோயம், அசோஷ்யோயம், இதுதான் வந்து அதீதஹா, எதனாலையும் அஃபெக்ட் ஆகாது. அப்புறம் அவ்யயா, அவ்யயனா அழிஞ்சு போகிறது கிடையாது, ஷட் விகார ரஹிதா. ஸோ ஒன்று மட்டும் சொல்லியிருக்கார், அதாவது டிகே ஆகி அழிஞ்சு போகிறது இல்லை. அப்போ நாம் பாக்கி 5ஐயும் போட்டுண்டு அந்த சேஞ்சஸும் கூட ஆத்மாவுக்கு இல்லை அப்படின்னு நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்லோகா நம்பர் இத்யாத்மதேஹ பாகேன பிரபஞ்சஸ்யைவ சத்யதா யதோக்தா தர்க்கசாஸ்திரேண ததக் கிம் புருஷார்த்ததா. ஸோ 40வது ஸ்லோகத்தோட வந்து ஜீவ என்கொயரி இஸ் ஓவர். இப்போ இந்த ஸ்லோகத்துலேருந்து பின்ன என்ன அப்படின்னா ஒரு நியூ டாப்பிக்கை சங்கரர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். என்ன நியூ டாப்பிக்கு? இந்த வேர்ல்டுடைய நேச்சரை பற்றி நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். ஸோ வேர்ல்டோட நேச்சர் ஆர் அனாத்மாவோட நேச்சர் வந்து இங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுறது. ஸோ எப்படி வந்து ஆத்மாவோட நேச்சர் இம்பார்ட்டண்ட்டோ அவ்வளோ இம்பார்ட்டண்ட் அனாத்மாவுடைய நேச்சர். இப்போ ஏன் இந்த டாபிக் இம்பார்ட்டண்ட் அப்படின்னா, இது வரைக்கும் வந்து நம்ம என்ன பண்ணோம், இந்த என்டையர் யூனிவர்ஸை இப்போ நம்ம படிக்கும்போதே ஆத்மா அனாத்மா விவேகம் அப்படின்னு தான் வந்து படித்தோம் இல்லையா? இப்படி படிக்கும்போது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, மொத்த யூனிவர்ஸையுமே ரெண்டாக பிரிச்சுருக்கோம். ஒன்று ஆத்மா, இன்னொன்று வந்து அனாத்மா அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா ஒரு இண்டிவிஜுவல் பர்சனை எடுத்துட்டா கூட அவன் எப்படி இருக்கான்? மிக்சர் ஆஃப் ஆத்மா அண்ட் அனாத்மா காம்பனண்ட். என்ன அனாத்மா காம்பனண்ட்ஸ் இருக்குது இண்டிவிஜுவலில்? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம், காரண சரீரம், இதெல்லாம் தான் வந்து அனாத்மா. இப்போ இந்த வேர்ல்டு எப்படிப்பட்டதாக இருக்குது? வேர்ல்டு ஆத்மாவா அனாத்மாவா? வேர்ல்டு வந்து அனாத்மா. சரி, பகவான்? பகவானும் மிக்சர் ஆஃப் ஆத்மா அண்ட் அனாத்மா, கரெக்டா? பகவானுடைய அனாத்மா காம்பனன்ட்ஸ்லாம் என்னது? பகவானுடைய பாடி, ஃபிசிக்கல் பாடி வந்து அனாத்மா அப்படின்னு சொல்ல, ஸ்தூல சரீரம் வந்து அனாத்மா. பகவானுடைய மைண்டு தான் வந்து சூக்ஷ்ம சரீரம், அதுவும் வந்து அனாத்மா. இப்போ பகவானுடைய காரண சரீரம், அதை தான் மாயா அப்படின்னு சொல்கிறோம், அதுவும் வந்து அனாத்மா. அப்போ பகவானுடைய கான்ஷியஸ்னஸ் காம்பனண்ட்டு தான் ஆத்மா காம்பனண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இண்டிவிஜுவலும் வந்து மிக்சர் ஆஃப் ஆத்மா அண்ட் அனாத்மா, பகவானும் வந்து மிக்சர் ஆஃப் ஆத்மா அண்ட் அனாத்மா, வேர்ல்டு அனாத்மா. இப்படி நாம் எல்லாத்தையும் என்ன பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னா, ரெண்டாக வந்து கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கோம், ரெண்டாக ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். என்னெல்லாம் படித்தோமோ அதை வந்து ஆத்மா அனாத்மா அப்படின்னு வந்து ரெடியூஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நான் யார்?
அபரோக்ஷ அனுபூதி படித்ததுக்கப்புறமா நான் வந்து ஆத்மா. கரெக்டா? படிக்கிறதுக்கு முன்னாடியும் நான் ஆத்மா. அப்போ நான் தான் எல்லா ஜீவாவுடைய சரீரத்தையும் பர்வேட் பண்ணிட்டு இருக்கேன். கரெக்டா? ஈஸ்வராவோட சரீரத்தையும் நான் தான் பர்வேட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேனோ அது அனாத்மா. இப்படி நாம் வந்து இந்த டீச்சிங்லேருந்து கற்றுன்ட்ருக்கோம். சரி, இதோட வந்து வேதாந்தா ஸ்டடி ஓவரா? ஆத்மா அனாத்மா பிரித்தாச்சு. நான் தான் ஈஸ்வராவோட சரீரத்தையே நான் தான் வந்து பர்வேடு பண்ணுறேன். இதோட டீச்சிங் ஓவரா? சங்கரர் சொல்கிறார், இன்னும் முடியலப்பா அப்படின்னு சொல்கிறார். இன்னும் முடியலையா? இது வரைக்கும் வந்ததே பெரிய விஷயந்தான், நோ டவுட். ஆனால் இதோட டீச்சிங் முடியலை. இப்போ வந்து நான் கான்ஷியஸ்னஸ்னு எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். என்னை தவிர என்னெல்லாம் இருக்கோ அது வந்து அனாத்மா அப்படின்னு எனக்கு தெரியும். ஏன் இப்போ ஸ்டடி இன்கம்ப்ளீட் அப்படின்னு சொல்கிறா? ஏன்னா நாம் இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ரெண்டாக பிரிச்சுருக்கோம். ரெண்டு இருந்ததுன்னா துவைத்தம். நான் சேத்தனம், என்னை தவிர என்னெல்லாம் இருக்கோ அது வந்து அச்சேதனம் அப்படின்னு சொன்னால் இது துவைத்தமா அத்வைத்தமா? ஆனால் ஸ்ருதி என்ன சொல்கிறது? சாந்தம் சிவம் அத்வைத்தம் சதுர்த்தம் மன்யந்தே ச ஆத்மா ச விக்ஞேயா. அப்போ நம்மளோட நெக்ஸ்ட் வேலை என்ன? இந்த ரெண்டை இப்போ என்ன பண்ணணும்? ஒன்றா ஆக்கணும். இதில் வந்து ஒன்று போகணும், ஒன்று இருக்கணும். ஒன் ஹேஸ் டு பி ஸ்வாலோட் பை தி அதர். அப்போ ஒன்றா வந்து ரெடியூஸ் பண்ணணும். இப்போ ஆக்சுவலி எல்லா தர்ஷனங்களும் என்ன ட்ரை பண்ணுறது அப்படின்னு பார்த்தேன்னா, என்னெல்லாம் தெரியுமோ அதை எப்படி ஒன்றா ரெடியூஸ் பண்ணுறது இன்ட்டு ஒன் சிங்கிள் என்டிட்டி, இதுதான் வந்து எல்லாருமே ட்ரை பண்ணுறா. அப்போ சயின்ஸும் வந்து அதை தான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கு. ஆனால் அவன் வந்து சயின்ஸ் என்ன சொல்கிறது அப்படின்னா, எல்லாத்தையும் வந்து மேட்டரில் அவள் வந்து எல்லாத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ணிடுறான். மேட்டர் தான் இருக்குது, கான்ஷியஸ்னஸ் வந்து அப்பப்போ வந்து போகிறது அப்படின்ற மாதிரி சொல்கிறான். பட் வேதாந்தம் வந்து தி அதர் வே ரவுண்ட் சொல்கிறது. ஸோ ஆத்மா இப்போ அனாத்மாவே வந்து ஸ்வாலோ பண்ணணும். ஸ்வாலோ பண்ணணும் அப்படின்னா உடனே ஆத்மா வந்து வாய் அப்படியே பொழந்துன்னு உட்காந்துன்னு இருக்கும். ஒரு அனாத்மாவை போட்டு அப்படிலாம் இமேஜின் பண்ணிக்காது. இதெல்லாம் ஃபிகரேட்டிவாக சொல்கிற விஷயம். இப்போ சர்வம் ஆத்மமயம் ஜகத்து, அனாத்மானு ஒன்று இல்லவே இல்லை. சர்வம் பிரம்மமயம் ஜகத்து. பிரம்மை வேதம் இதம் அமிர்தம் புரஸ்தாத் பிரம்ம பశ్చాத் பிரம்ம தக்ஷிணதः ச உத்தரேண அத்தச்சோர்த்வம் ச பிரஸ்ருதம் பிரம்மை வேதம் விஸ்வமிதம் வரிஷ்டம் அப்படின்னு முண்டகோபனிஷத்தில் படித்தோம். இப்போ என்ன சொல்கிறது உபனிஷத்? மேட்டர்னு ஒன்று இல்லவே இல்லை. அப்போ மேட்டர்னா பின்ன என்னது? கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் நேம் அண்ட் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு மேட்டர். எப்படி கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் மைண்ட் தான் ட்ரீம் வேர்ல்டாக அப்பியர் ஆகிறதோ, கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் நேம் அண்ட் ஃபார்ம் தான் மேட்டராக அப்பியர் ஆகிறது. கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் மைண்டு தானே ட்ரீமில் ஜடம் மவுண்டனாக அப்பியர் ஆகிறது. கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் மைண்டு தான் ட்ரீமில் வந்து ஒரு ஜட சமுத்திரமாக வந்து அப்பியர் ஆகிறதுல. அது மாதிரி கான்ஷியஸ்னஸ் ப்ளஸ் நேம் அண்ட் ஃபார்ம் தான் இந்த இனர்ட் யூனிவர்ஸாக அப்பியர் ஆகிறது. அதனால் அனாத்மா அப்படின்ற ஒன்று செப்பரேட்டாக இல்லை. அதுதான் வந்து மித்யா அப்படின்னு சொல்கிறோம். அதாவது செப்பரேட்டாக இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுக்கு இண்டிபெண்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இல்லை. இப்போ 41வது ஸ்லோகத்திலேருந்து 89வது ஸ்லோகம் வரைக்கும் அனாத்ம மித்யாத்வம் ஆர் பிரபஞ்ச மித்யாத்வம் பார்க்க போகிறோம். இப்போ மேட்டர் வந்து மித்யா அப்படின்னு சொன்னால் ஆத்மா சத்தியம். ஆனால் என்ன அர்த்தம்? நான் மட்டும்தான் இருக்கேன். இப்போ இந்த பென் இருக்க, ஒரு பென்சில் இருக்குல்ல, இந்த பென்சில் பின்ன என்னது?
நான் ப்ளஸ் நாமரூபம். எந்த விஷயத்தை எடுத்துட்டாலும் அதில் நான் ப்ளஸ் நாமரூபம் அப்படின்னு வந்து இப்போ சங்கரர் நம்மளுக்கு சொல்லி கொடுக்க போகிறார். இப்போது ட்ரீமில் நானே தானே சூரியனாகவும் சந்திரனாகவும் நட்சத்திரங்களாகவும் ஓஷனாகவும் மவுண்டனாகவும் நானே தான் அப்பியர் ஆகிறேன். அதை மட்டும் நம்மளால் ஒத்துக்க முடியறதில்ல. ஒத்துக்கிறோமா இல்லையா? அதை அன்பிலீவபிளி ட்ரூ. ஆனால் அது கரெக்டாக நான் எழுந்த உடனே அது வந்து ட்ரீம் வேர்ல்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறோம். அது மாதிரி வேதாந்தத்தை கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிண்டா அகமேவ இதம் சர்வம் அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும். இதுக்கு பேர் மோக்ஷம். பாக்கி டீட்டெயில்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸில். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.